வவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான தீர்ப்புகளாக ஒரு சர்வதேச விசாரணை இங்கு நடைபெற வேண்டும். அதற்காக இந்த மக்களும் பலமாக குரல் கொடுத்திருக்கிறீர்கள். இங்கு நடந்தவைகளுக்கான பொறுப்பு கூறலை இந்த அரசு சரியாக செய்யாத விடத்து ஒரு உண்மையான இன நல்லிணக்கம் ஏற்படுவது என்பது சாத்தியம் இல்லை என்பதுதான் ஒரு சர்வதேச நாடுகளின் கருத்து. எமது தமிழினமும் சந்தித்தது பாரிய அழிவு, எம் மீது தொடுக்கப்பட்டது பாரிய திட்டமிட்ட அழிப்பு, அதன் பெயர் இன அழிப்பு. எனவே அதற்கான சரியான பொறுப்பு கூறலை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகளின் ஒரு எண்ணம். வெறுமனே ஒருவருக்கு தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல, இந்தளவு 60 வருட போராட்டத்தின் பின் இந்த தமிழினர் சந்தித்த அழிவுகளுக்கு எமக்கான ஒரு விடுதலை நிச்சயமாக தேவை என்பதுதான் எங்களது எண்ணம். மனித உரிமை போர்க்கூட்டம், காணாமல் போனது, இன்னும் பல விடயங்கள் இந்த இறுதிக்கட்ட போரில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஆகவே இவற்றை எல்லாத்தையும் உண்மையை கண்டறிவதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே நாங்கள் தமிழ் மக்களிடமிருந்து ஒரு ஆணையை நாங்கள் கேட்டிருந்தார்கள். ஆகவே அதற்கு அமைவாகத்தான் நீங்கள் எங்கள் எல்லோருக்குமே நீங்கள் வாக்களித்திருந்த நீங்கள். ஆனால் இன்று எங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூறுகின்றார்கள், சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெற்று முடிந்துவிட்டது, மீண்டும் என்ன சர்வதேச விசாரணை வேண்டுமென்று விளங்கியும் விளங்காமலும் மக்களை குழப்புகின்ற மாதிரி ஒரு சிலர் இப்படியான கருத்துக்களை அவர்கள் சொல்வது நமக்கு வேதனை அளிக்கின்ற விடயமாக இருக்கிறது. இலங்கையில் உலக ஒரு விசாரணை நடாத்துவதனூடாக இந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது. கொலை செய்தவர்களை கொண்டு வைத்து நாங்கள் அவர்களிடம் ஒரு விசாரணை நடாத்தி நீதியை நாங்கள் பெற முடியாது. அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் ஒரு ஆணைக்குழுவை நாங்கள் நியமிச்சிருந்தோம். இன்றைக்கு அந்த ஆணைக்குழுவால் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அது எந்த நீதியும் வழங்கப்படவில்லை. இன்றைக்கு யுத்தம் முடிந்து இன்றைக்கு 6 வருடங்கள் கடந்தும் என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு கண்டறிய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலவரம் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான பெண்கள் கழுத்திலே தாலி போட முடியவில்லை, நெத்தியில பொட்டு வைக்க முடியவில்லை, கணவர் இருக்கிறாரா இல்லையா போன்ற விடயங்கள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேல் பெரும் மதிப்பு நம்பிக்கையை வச்சுத்தான் நீங்கள் எங்களுக்கு அந்த ஆதரவை வழங்குகின்றீர்கள்.